அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிகாலத்தில் இருந்த பணியாளர்களின் 49 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்குதல் மற்றும் திரவநிலை இயற்கை எரிவாயு மற்றும் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மற்றும் கும்பகோணம் ஆகியவற்றின் 6 பேருந்துகளை இயக்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் அமைதி காத்து இந்த விழாவை நடத்தி தரும்படி உங்களை அன்புடன் கேட்டு வரவேற்புரையாற்றுவார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் திரவநிலை இயற்கை எரிவாயு பயன்படுத்தி மறுசீரமைப்பு செய்த 6 பேருந்துகளை பரிசார்த்த முறையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைக்கிறதுக்கும் 49 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கும் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பேருந்துகளில் சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜியில பேருந்துகளை பரீட்சார்த்த முறையில் செயல்படுத்துவதற்காக அந்த பேருந்துகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியாகவும் பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகின்ற நிகழ்ச்சியாகவும் நடைபெறுகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய போக்குவரத்துறை செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்கள், தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளே, போக்குவரத்துறை நகர போக்குவரத்து கழகத்திலே பேருந்து நிற்கும் இடங்களை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்திலே டிக்கெட்டிற்கு பதிலாக மின்னணு கருவியை பயன்படுத்துவதற்கான அந்த நிகழ்ச்சி எந்த அளவிற்கு மிச்சமாகிறது என்பதையெல்லாம் கணக்கிடுகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. உலகளாவிய அளவில் இது மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகின்ற வகையில் பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட வேண்டும். எத்தனை சேர்ந்த பேர் இது போன்ற கருணை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் காவலில் இருக்குமாறு கேட்டு சல்மா ஹஃபூஸ், பிரகாஷ்,
டி தமிழரசன், எஸ் விவேக் குமார், எஸ் எல் மணிமொழி, எஸ் ஸ்ரீஜா குமாரி.